ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான முறையில் குரோஷேயில் லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 8 செயின் போட்டுக்கலாம். இப்போ 8 செயின் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு அடுத்து செகண்டாக இருக்கிற செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் குரோஷே போடுறோம். அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே போடுறோம். அடுத்த செயினில் ட்ரிபிள் குரோஷே. ட்ரிபிள் குரோஷேக்கு 2 தடவை லூப் எடுத்துகிட்டு 2 செயினாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ செகண்ட் டைம் பண்ணுறோம், அடுத்து தேர்ட் டைம். இது ஒரு ட்ரிபிள் குரோஷே. அகைன் டபுள் குரோஷே, அடுத்தது ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே. இது லாஸ்ட்டு செயினில் போட்டது. ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோமா, இதிலே இன்னும் 2 தடவை போடணும். டோட்டலாக 3 சிங்கிள் குரோஷே. இது டேர்ன் பண்ணுற பகுதினால் நம்ம 3 தடவை போடுறோம். அடுத்தது ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஏற்கனவே போட்டதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஒரு தடவை லூப் எடுத்துட்டு 3 செயின்லேயும் அப்படியே வெளியில் இழுத்தோம்னா அது ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. அடுத்தது டபுள் குரோஷே. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும், அடுத்து மறுபடியும் ஒரு 2 லூப்பில் எடுக்கணும். ட்ரிபிள் குரோஷேக்கு அந்த குரோஷே நீடில் 2 தடவை செயின் எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் 2 செயினில் விட்டு எடுக்கணும். மொத்தம் 3 தடவை அந்த மாதிரி எடுப்போம். 1 2 3ஆவது தடவை. அகைன் இப்போ ஒரு டபுள் குரோஷே. இப்போ ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. கடைசியாக இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இதை முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறோம். அந்த லாஸ்ட்டு 8ஆவது செயினை இப்படி திருப்பினோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் செயின் மாதிரி போட்டு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேசிக்காக லீவ்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.